ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இது டியூஸ்டே எடுத்த விலாக் தான். நேற்றுக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க என்னோடய டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு வந்து ஃபேஸ்க்கு பட்டிட்டிங் க்ரீம்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து சரியாக வீடியோஸ் போடுறதில்ல, நமக்கு வியூஸும் அதிகமாக போடுறதில்ல. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விலாக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் எடுக்கவே நான் ஆரம்பித்தேன். டியூஸ்டே அப்படிங்கிறனால மார்னிங்லேயே வந்து பக்தி பரவசம் மூடுக்கு போயாச்சு. ஸோ அதனால் மார்னிங் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுருந்தேன். ஆக்சுவலி கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓரளவுக்கு கோலம் நல்லாவே போடுவேன். இங்கே கொஞ்சமாக இடம் இருக்கிறதுனால அங்கே எவ்வளோ கோலம் போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோலம் போட்டுட்ருந்தேன். என்னோடய பாப்பா ஆப்போசிட் சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளை வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியலை. மண்டே நைட்டே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கோவிலுக்கு போன இடத்துல புதுசாக முருகர் ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதை வாங்கிட்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னோடய பூஜை ரூமில் வந்து முருகர் பிக் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது எனக்கு முருகர் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பூஜை பாத்திரத்துக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு சாமியுமே கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே கிளம்பியாச்சு. மணி நீட்டு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதை எடுத்து வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறனால இப்போ தான் டைம் கிடச்சிது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வெஜிடபிள்ஸ் இங்கே கிடைக்கும். இப்போ பச்சை பட்டாணி சீசன் அப்படிங்கிறனால பச்சை பட்டாணி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. ஸோ அதையுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். இடையில் லஞ்ச் சமைச்ச வீடியோ சாப்பிட்ட வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ண முடியல. ஏன்னா வந்து பாப்பா எடுக்க விடலை. ஸோ நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்க போயாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் 5 o'clock எடுத்த வீடியோ தான் இது. ஸோ துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். அதையுமே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் 6 o'clock விளக்கு வைக்கிறதுக்காக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிய நல்லா சிக்கு எடுத்து ஒரு கொண்டையுமே போட்டாச்சு. விளக்கு வைக்கிறதுக்காக வீடு எல்லாமே நான் கூட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக லைவில் வந்து ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்களா, உங்களோட ஷாப்பை காமிங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ஷாப்லாம் வச்சுட்டுல. நான் வந்து இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கிங்க்கு சேல் பண்ண கொண்டுட்டு போவேன். சாரீஸ், பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஆர்ட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு சைடு வந்து நான் ஹேண்ட்மேட் ஆக்சரிஸ் கலெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது. பாருங்கள், பார்த்து யாருமே வந்து என்னை கமெண்டில் கழுவி ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கனாலேயே வந்து என்னால் எதுவுமே எடுத்து வைக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கலெக்ஷன்ஸில் ஸ்டோன்ஸு, கிளிப்ஸு, நிறைய மெட்டீரியல்ஸ், பீட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். இதை எனக்கு எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படியே இருக்கும். ஃபைனலாக வந்து வீடும் பெருக்கி ஈவினிங் விளக்க வச்சு சாமிக்கு மட்டும் ஆச்சு. பாப்பா அது வரைக்குமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தா. சரி சாமி பாட்டு வைக்கலாமே டிவி ஆன் பண்ணால் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னு வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. சரி பாப்பா தூங்கியதுக்கு பால் காய வச்சு அவங்களுக்கு ஆற வைக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு போய் பால் காய வச்சு பாலுமே ஆற வச்சாச்சு. பாப்பா எப்போவுமே தூங்கிட்டே தான் இருந்தா. ஸோ எனக்குமே டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பக்கம் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இவங்க குட்டி ஃபிஷ்ஷாக இருக்காங்க, எப்படா ஃபுட்டு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா பயங்கர வேகமாக வந்து ஃபுட்டு போட்ட உடனே எல்லாருமே வந்து ஓடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். லியா பாப்பா இவங்கள வந்து அக்கா தான் கூப்பிடுவாங்க. ஃபிஷ் அக்கா அப்படின்னு சொன்னாவே வந்து திரும்பி இவங்கள தான் பார்ப்பாங்க. பாப்பாவுக்கு ரொம்பவே இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கும். நானுமே வந்து டீ போட்டு குடித்து முடிச்சாச்சு. பாப்பா எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. வந்து பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பா இப்படி தான் குழந்தைங்கனாவே கார்ட்டூன் சேனல் தான் பார்க்கும். ஆனால் இவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கார்ட்டூன் சேனல்ஸில் பார்க்க மாட்டா. ஆட் அதிகமாக பார்ப்பா. அதே போல் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து சாங்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து
சாங்ஸ் போட்டாவே பாட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பா. ஸோ அவளுக்காகவே வந்து வீட்டில் பாட்டு போட்டு விட்டுருவோம். கார்ட்டூன் சேனல்லாம் வச்சு அவள் வந்து போங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவா. ஸோ சைடில் நானுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசையும் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் லைட்டாக புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா கார சட்னிக்கு புதினா கொத்தமல்லியான்னு யோசிப்பேங்க. ஆமாம், கார சட்னியில் லைட்டாக வந்து புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணி செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக டிஃபனுமே ரெடி பண்ணியாச்சு. நானும் பாப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டிஃபன்லாம் வந்து நம்ம பாப்பாவுக்கு ஊட்டி விடணும்னு அவசியமே இல்லை, அவளே பிச்சு பிச்சு சாப்பிட்டுப்பா. எங்களோட டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.